அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் நம்ம இப்ப கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டு மூலியமா ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூன் மந்த் வரதற்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமான யார் யார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் எழுதலாம்? அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தமிழ்நாடுல நடக்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. இதே குவாலிஃபிகேஷன் தான், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமா நடத்தப்படுற சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷனுக்கும், டெக்னிக்கல் ஆஃபீசர் எக்ஸாமினேஷனுக்கும், ஈவன் எல்லா ஸ்டேட் எஃப்எஸ்ஓக்கும் இதே தான் சேமான குவாலிஃபிகேஷன். இப்போ என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து எம்எஸ்சி அக்ரி கிராஜுவேட். இப்போ லாஸ்டா நடந்த தமிழ்நாட்டில் நடந்த முறையா நேரடியா தேர்வு மூலயமா நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ணி இப்போ கரண்ட்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தரா இப்போ நம்ம என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து எஃப்எஸ்ஓ ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் எழுதுனா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை எங்க சார் குடுத்துருக்காங்க? இப்போ இதான் மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டோட எம்பளம். நம்ம தமிழ்நாடு நெறைய ரெக்ரூட்மென்ட் போர்டு இருக்குது. இப்ப டிஎன்பிஎஸ்சி மூலியமா சில எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமா அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர், அடுத்து வந்து குரூப் 1 சர்வீசஸ், குரூப் 2 சர்வீசஸ், குரூப் 3 சர்வீசஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நடத்துவாங்க. இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அந்த எக்ஸாமினேஷனை எந்த போர்டு கண்டக்ட் பண்ணுதுன்னா மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து அஸ் யூஷுவல் இது வந்து ஒரு குரூப் பி போஸ்ட் தான். குரூப் பி, அதாவது குரூப் பில ஹையஸ்ட் கிரேட்ல வர கெசட்டட் ஆஃபீஸர், கிரீன் இங்க்ல கையெழுத்து போடக்கூடிய, நம்மளோட எல்லாருமே சொல்லுவாங்கல்ல கிரீன் இங்க்ல கையெழுத்து போடணும், இந்த கெசட் அரசிதழ்ல உங்க பேர் வரும், அந்த மாதிரியான ஒரு ஹை வேல்யூ போஸ்ட் தான். இந்த ஹை வேல்யூ போஸ்ட்ங்கிறதுனால இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை எதுல கொடுத்துருக்காங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 2006ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட்ஸ் இருந்துச்சு ஃபுட் சம்பந்தமா. அந்த எல்லா ஆக்டையும் குமுலேட்டிவா கம்பைன் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஏ 2006 அந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்லயே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணாங்க. இவங்க தான் எலிஜிபிலிட்டி, இவங்களை தவிர யாரும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத. போன நாங்க எக்ஸாம் எழுதும் போதே நிறைய குளறுபடிகள், யார் யாரு இதுல தேர்வானவங்களை இவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை இது பண்ணிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. அதனால எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டிகிரி ஓரியன்டட் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம நார்மலா குரூப் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம் மாதிரி எல்லாரும் இது எழுத முடியாது. டிகிரி ஓரியன்டட், டிகிரி ஸ்பெசிபிக்கான இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன். டிகிரி ஸ்பெசிபிக்கான எக்ஸாமினேஷன்ங்கிறதுனால யார் யார் எலிஜிபிள் அப்படின்றத இதுவே ஒரு ஒரு கொஸ்டினா உங்களுக்கு கேட்கலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனோட எலிஜிபிலிட்டி எங்க கொடுத்துருக்காங்கன்னா 2.1.3 எஃப்எஸ்எஸ்ஆர் 2011, அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் 2016, அதுல 2.1.3 அப்படின்ற இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் நம்பர் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஷால் பி அ ஹோல் டைம் ஆஃபீஸர். இவங்க வந்து ஹோல் டைம் ஆஃபீஸர் 24/7 இவங்க வந்து ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன் தி டேட் ஆன் விச் ஹி இஸ் சோ அப்பாயிண்டட் பொசஸஸ். எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு மேபி நீங்க வந்து இந்த டிகிரிஸ் எல்லாம் கீழே கொடுக்குற டிகிரிஸ் எல்லாம் நீங்க வாங்காம இருக்கலாம். அப்பாயிண்ட் பண்ற டேட்ல இந்த டிகிரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்பாயிண்ட் பண்ண டேட்ல ஒன் பர்சன் மஸ்ட் பொசஸ் தீஸ் ஆர் ஆல் த டிகிரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டிகிரிஸ்? பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் ஆர் டாக்டர் டிகிரி. இந்த மூணும் பேச்சுலராகவும் இருக்கலாம், மாஸ்டராகவும் இருக்கலாம், டாக்டர் டிகிரியா இருக்கலாம். என்ன டிகிரி? டாக்டர் டிகிரியா என்ன இருக்கலாம்? ஃபுட் டெக்னாலஜி படிச்சவங்க, அவங்க பேச்சுலராகவும் இருக்கலாம், மாஸ்டராகவும் இருக்கலாம், டாக்டரேட்டாகவும் இருக்கலாம். டெய்ரி டெக்னாலஜி படிச்சவங்க, பயோடெக்னாலஜி படிச்சவங்க, ஈவன் ஆயில் டெக்னாலஜி படிச்சவங்க, அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்னா நம்ம பிஎஸ்சி அக்ரி இருக்கு. அடுத்து வந்து அக்ரிலேயே நிறைய அலைடு கோர்சஸ் இருக்கு. ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்னா என்ன அப்படின்ற விரிவாக்கத்தை கொடுத்துருக்காங்க. வெட்னரி சயின்ஸ், அவங்க வெட்னரி சயின்ஸ் அவங்க பேச்சுலரா இருக்கலாம், மாஸ்டரா இருக்கலாம், டாக்டரேட் படிச்சவங்களா இருக்கலாம். அந்த டிஸ்டிங்ஷன் கிடையாது. எதுவுமே மாஸ்டர் டிகிரி கிடையாது. எல்லாமே பேச்சுலர் டிகிரி படிச்சவங்க இதை எழுதலாம். மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஈவன் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க கூட தே கேன் எலிஜிபிள். வை தே கேன் எலிஜிபிள்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க ஃபுட் லேப்ல வந்து இது பண்ணுவாங்க. ஒரு ஃபுட்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இது தெரியும்.
இந்த எல்லா கோர்சஸுமே அடுத்து வந்து மெடிசன் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டினா ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் மூலமா ரெகனைஸ்டு பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியில யார் யார் வந்து மெடிசன் படிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். அதாவது ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. இவங்க எல்லாருமே பேச்சுலர் டிகிரியா இருந்தாலும் எனஃப் தான், மாஸ்டர் டிகிரியா இருந்தாலும் எனஃப் தான், டாக்டரேட் டிகிரியா இருந்தாலும் எனஃப் தான். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இதுல வராங்க. இப்போ எல்லாருமே வராங்கன்னா என்ன சார் குளறுபடி வந்துச்சு, என்ன இது வந்து இதுல வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸாம் படிச்சப்போ 2023ல ஈவன் இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட வந்து எழுதுனாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எழுதிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஆனா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளார வரும்போது கவுன்சிலிங் வைக்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்பெசிபிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த ஸ்பெசிபிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்தெந்த சப்ஜெக்ட்ல குளறுபடிகள் வந்தது, எந்தெந்த டிகிரில குளறுபடி வந்ததுன்னா ஃபுட் டெக்னாலஜில நிறைய பேரை இது பண்ணிட்டாங்க. அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்ல நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. மெடிசன் ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி. மெடிசன்னா யாரு, எம்பிபிஎஸ் படிச்சவங்க, அலோபதி படிச்சவங்க மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் இருந்துச்சு. இந்த குளறுபடிகளை தீர்க்கும் பொருட்டு அடுத்து வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்க்கு விரிவான என்னென்ன சப்ஜெக்ட் அது கீழே வருது அப்படின்றதுக்கான விரிவாக்கத்தை அவங்க வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து மார்ச் மாசம் என்ன கொடுத்தாங்கன்னா டிகிரி இன் மெடிசன்ல என்னென்ன டிகிரி வருது அப்படின்றதுக்கான கொடுத்தாங்க. அவங்களும் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அது என்னன்னா ஏன் எலிஜிபிள்னா எனி அதர் ஈக்குவலன் ரெகனைஸ்டு குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபைடு பை த ஃபுட் அத்தாரிட்டி வித் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ஃபுட் அத்தாரிட்டி எனி குவாலிஃபிகேஷன் வந்து இது பண்ணலாம். இது இல்லாம நாளைக்கு வேற இதை கூட ஆட் பண்ணலாம். எந்த இதில் ஆட் பண்ணலாம்? 2.1.3 இந்த ரூல்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த மெடிசனுக்கும் அக்ரிகல்ச்சர் சயின்ஸுக்கும் ஃபுட் டெக்னாலஜிக்கு என்னென்ன விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபுட் டெக்னாலஜி கீழே வருது, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கீழே வருது, மெடிசன் கீழே வருதுங்கிறத பார்க்கலாம் அடுத்த ஸ்லைட்ல. ஓகே, இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த நோட்டிபிகேஷனே நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். நான் வந்து வேற எங்கேயும் வெளியில இருந்து எடுத்து போடல. இது எல்லாமே ரெகனைஸ்டு சோர்சஸ், எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால வெளியிடுற அந்த கெசட் நோட்டிபிகேஷனே நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் மூலயமா தான் ஒரு சட்டத்தை ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 2006ல கொண்டு வந்த சட்டத்தை திருத்தணும்னா ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நோட்டிபிகேஷன். அதாவது நோட்டிபிகேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான விரிவாக்கத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. அது ஃபுட் டெக்னாலஜில யார் யார் வராங்க அப்படின்ற விரிவாக்கத்தை. ஃபுட் டெக்னாலஜில யார் யார் வரா, ஃபுட் இன்ஜினியரிங் படிச்சவங்க, ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி படிச்சவங்க. இந்த டிகிரி எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கணும். இந்த டிகிரி எல்லாம் நீங்க இருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் படிச்சவங்க, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி படிச்சவங்க, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, ஃபுட் பயோடெக்னாலஜி படிச்சவங்க, ஃபுட் பிளான்ட் ஆபரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, ஃபுட் ப்ராசஸிங் படிச்சவங்க, ஃபுட் சேஃப்டி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, ப்ராசஸ் ஃபுட் இன்ஜினியரிங் படிச்சவங்க. இவங்க எல்லாமே ஃபுட் டெக்னாலஜிக்குள்ள தான் வராங்க. ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு ஒரு மைனர் வேர்டு. பேச்சுலர் டிகிரியா ஃபுட் டெக்னாலஜி. அந்த ஃபுட் டெக்னாலஜில என்னென்ன இது வருது, இன்ஜினியரிங் நிறைய டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்னா பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்ல ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட இது படி அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சவங்க, பயோடெக்னாலஜி அதுலயே அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி இருக்கு, பயோடெக்னாலஜி படிச்சவங்க, டெய்ரி டெக்னாலஜி படிச்சவங்க, ஈவன் ஃபிஷரிஸ் நம்ம குழம்பு ஃபிஷரிஸ் படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு ஃபிஷரிஸ் படிச்சவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் தான். ஃபுட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்ல தான் வருது. ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக் படிச்சவங்க, ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க, இவங்க எல்லாமே தே ஆர் எலிஜிபிள் டு தி ரைட் எஃப்எஸ்ஓ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். இவங்க அக்ரிகல்ச்சர் சயின்சஸ்ல இவங்கலாம் வராங்க, ஃபுட் டெக்னாலஜில இவங்கலாம் வராங்க. சரி, அடுத்து வந்து ஒரு குளறுபடி சொன்னீங்களே சார், மெடிசன் டிகிரி இன் மெடிசன்ல யார் யார் வரா? மெடிசன்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம், அலோபதி படிச்சு எம்பிபிஎஸ் மட்டும் தான் நினைச்சிருப்போம். மெடிசனுக்கான கிளாரிபிகேஷனுமே எஃப்எஸ்எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இது எப்படி 2023ல வந்துச்சோ இதே மாதிரியே ஒரு கிளாரிபிகேஷன் மெடிசன் படிச்சவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. மெடிசன் படிச்சவங்க எங்க கொடுத்தா 28 மார்ச் 2025ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. who are all the who are all part of the mass மெடிசன் டிகிரியில யார் யார் வராங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ யார் யார் வரா, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அலோபதி படிச்சவங்க, எம்பிபிஎஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி தான் எம்பிபிஎஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பிடிஎஸ் படிச்சவங்க, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பிடிஎஸ் படிச்சவங்களும் இந்த டிகிரி இன் மெடிசன் கீழே தான் வராங்க. பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி, ஆயுஷ்னு சொல்லுவோம். ஆயுஷ் அப்படின்னா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா. ஓகேங்களா? ஹோமியோபதி,
அடுத்து வந்து இப்ப சவுகா ரிப்பா அப்படின்ற அந்த மெடிசன் சவுகா ரிப்பாவையும் ஆயுஷ்ல சேர்த்திருக்காங்க. இந்த ஆயுஷ்ன்றது ஒரு டிபார்ட்மெண்டாவே இருக்கு. இந்த ஆயுஷ்ல இவங்க எல்லாருமே வராங்க. இப்ப பிடிஎஸ் படிச்சவங்களும் வராங்க, சித்தா படிச்சவங்களும் வராங்க, ஆயுர்வேதியா படிச்சவங்களும் வராங்க, யுனானி படிச்சவங்களும் வராங்க. சவுகா ரிப்பா அப்படின்ற அந்த படிப்பு படிச்சவங்களும், பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களும், டிகிரி இன் மெடிசன் அந்த எஃப்எஸ்எஸ்ஐயோட டிகிரி இன் மெடிசன் அந்த ஆம்பிட்டுக்குள்ளார தான் வராங்க. தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு ரைட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இப்போ தெளிவா யார் யாரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப வந்து கூடிய சீக்கிரம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு நான் வந்து சொல்லி சொன்னேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நம்ம வந்து முன்னாடியே தயாராகணும். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு தேர்வுக்கும் நம்ப எவ்வளவு விரைவா நம்ம வந்து தயார்படுத்திக்கிறோமோ, அவ்வளவு விரைவா தான் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ, அவ்வளவு இதா தான் நமக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, அவ்வளவு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபியோனிக்ஸ் எஜுகேஷன் மூலியமா டிஎன்எம்ஆர்பி தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போகுது. ஆன்லைன் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், மார்க் எக்ஸாம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பிளஸ் மார்க் எக்ஸாம்ஸ் நடக்குது. மார்க் எக்ஸாம் மூலயமா நம்ம வந்து டே பை டே படிக்கிறதோட சேர்த்து மார்க் எக்ஸாமும் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சிலபஸ் நம்ம முதல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட இருக்கிறோமா அப்படின்றது, நெக்ஸ்ட் சிலபஸ், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணணும். மெட்டீரியலை ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான விஷயங்கள். இது ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம். இது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 30/4/2026 இப்போ வரப்போற 30ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வந்து இது பண்ணலாம். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இது பண்ணலாம். அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுப்போம். பிளஸ் டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டே டு டே அப்டேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுக்கான நோட்டிபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதனால விருப்பம் இருக்கிறவங்க லிமிடெட் சீட் தான் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.